பொருளை கொடு, நீ காசை கொடுடி, போய் பில்ல போடு போ. எவ்வளவு இருக்கு கரெக்டா போடு. 550 அண்ணா. அது எந்த தொட்டு தட்டுறா ஓட தெரியுமா தெரியாதாரி? அப்ப சொத்து அழிச்சிட போய் நீ எவ்வளவு காசு? அது அப்படி இல்ல. இந்த பண்ற பத்தியா என் அப்பா நான் வெளியே வர அந்த காசை போடு. கடிக்க தற்கொலை முண்டத்தை எங்க அப்பா வேலைக்கு எடுத்துட்டு ஏன்டா வண்டிய ரோட்ல ஓட்டுங்கடானா இப்பெல்லாம் ஆத்துலையும் சேத்துலையும் ஓட்டுறீங்க. சரி, இந்த அர்னால்டுக்கு தானே அசால்ட்டு தான். அவ்வளவுதான். பாக பேசின மாதிரி பத்து பழம் எடுத்து பாஸ்போர்ட்ல உங்களோட போட்டோ லைட்டா டார்க்கா இருக்கிறதுனால உங்க டிராவலிங்க நாங்க கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணிருவியாடா கேப் மாடி நீ. இதே நான் என்ன இவ்வளவு உக்கிரமா பாக்குறான்? நம்மளதான் பாக்குறானா? ஆமா நம்மளதான். நாம என்ன பண்ணோம்? நேத்து அவன் குழந்தைகளுக்கு வளகாப்புக்கு வரான்னு கூப்பிட்டான், போயிட்டு வந்தோம். நல்லபடியா தானே நடந்தது. அப்புறம் ஏன் இவ்வளவு உக்கிரமா இருக்கான்? ஒருவேளை யாராவது மாமியார் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டாங்களா? பிரச்சனையே இந்த நாயால தான். நண்பனாச்சே நீ என் குழந்தைய வளகாப்பு உன்னை கூட்டின்னு போனா இந்த நாய் அங்க வந்து ஃபுல்லா குடிச்சு விட்டு போதில என் மாமியார் கிட்ட போய் உங்களுக்கு எப்ப வளகாப்புன்னு கேட்டு வருது இந்த புறம்போக்கு. ஐயோ அவ்வளவு மோசமானவன் அவன். சும்மாவா விட்டாங்க? இந்த குடியார நாயை விட்டுட்டாங்க. கூட்டின்னு போன எண்ணெயதான் விடிய விடிய வச்சு அடிச்சு வளகாப்பு பண்ணி அனுப்பிட்டாங்க. ரோடு என்ன அவங்களுக்கு மட்டும் நான் சொந்தமா என்ன? கவர்மெண்ட் எங்களுக்கு தான் போட்டிருக்குது. நாங்களும் தான் ஓட்டு போட்டிருக்கோம். சரியா? காருக்காரா இருந்தாலும் யாருக்காரா இருந்தாலும் நின்றுதான் வரணும். ஹே, யாருப்பா அது காரை நிறுத்திட்டு காட்டுக்குள்ள கக்கா போறது? யாரா இருந்தாலும் எங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். சரியா? ஏமா இந்தாமா கரீனா கபூர், இந்த லைட்டை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி போட்டா தான் என்ன? என் கண்ணுக்கு அடிக்குது இல்ல. எங்க ஆயா அசின்னு அன்னைக்கு ஒரு நாள் சொல்லிச்சு, கண்ணுல வெளிச்சம் பட்டா கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நான் இந்த பக்கம் இருட்டிலேயே வந்துக்கிறேன், நீ லைட் ஆஃப் பண்ணிடு. சரியா? இந்தாமா என்னம்மா இப்படி பண்ற? நீ வேற லைட் ஆஃப் பண்ண மாட்டா, வந்து வேஸ்ட் எடுக்கிற. இது என்ன ஊட்டு ரோடா? சொல்லு. இங்க பாரு கரீனா, நீ பாட்டுக்கு வண்டி வேஸ்ட் எடுக்காத. கண்ணுல லைட்டு பட்டுக்கிட்டே இருக்குது. எதுவும் பண்ணாட்டி கம்முன்னு இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு வண்டியை தாண்டி போயிருவேன். ஐய இது என்னது? வண்டி ரிவேஸ் எடுத்துட்டே இது, கண்ணுல லைட்டு பட்டுக்கிட்டே இது. இவங்களுக்கெல்லாம் வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த லேடிஸ் எல்லாம் ரொம்ப ஒஸ்டப்பா சாமி. இவ்வளவு சொல்றேன் சொல்ல இருக்குதா பாரு. ஹலோ, என்ன மாம்ஸ் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அளவுல ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணும்டா. 5000 ரூபாய் காணாமா? எப்ப? நேத்து ராத்திரி. என்னமா 5000 பேருக்கு யூனியன் லீடர் இருக்கிறீங்க, ஒரு 5000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது? அறிவில்லை உங்களுக்கு? எடுத்தவன் யாரும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீட்டி காசு வாங்க வேண்டியதானே? என்ன சொந்தக்கார பயிரா இருக்கு, அதை கொஞ்சம் இன்னும் பெரிய சொந்தம். கலாணி கிட்ட போய் சொந்த பந்தம் பாத்துக்கிட்டு அதிகமா அவனை ஓட்டு தள்ளிலாங்கிற போடணும். நீயே சொல்லி போட்ட அப்புறம் என்ன யோசனை? ஒரு ஜான் வயிற்று பசி எண்ணி இந்த நாய் பண்றதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. நம்ம நிலைமை அப்படி இருக்குது. என்ன பண்றது? கையில இருக்கிறத குடுக்குறாங்க, நம்ம சும்மா இருப்போம். வெள்ளையத்தினாரா கையில இருக்கிறத குடுவா. என்னடா WWE சொன்னீங்க? இங்க எலி சண்டை நடக்குது. எங்களுக்கு இதுதான்டா WWE ஃபுல் என்டர்டைன்மெண்ட். டேய், இதெல்லாம் ஒரு சண்டையா? சண்டைனா எப்படி இருக்கும் தெரியுமாடா? எப்படி உன் பொண்டாட்டி உன்னை தீக்கு போட்டு மிதிப்பாளே அப்படியா? இல்லப்பா இதான் சண்டை. என்னமா இருக்கு? நீங்க இதையே பாருங்க. ஆமா, இதுல ஜெயிக்கிறவனுக்கு என்னப்பா பண்ணுவீங்க? ஜெயிக்கிறவன அடுத்த சண்டைக்கு தயார் பண்ணுவோம். அப்போ தோக்குறவன நைட்டு டின்னருக்கு தயார் பண்ணுவோம். டேய் அப்ரண்டிஸுங்களா, நல்லா பாத்துருங்க. இதுதான் பேலஸ். இங்க இருக்கிறவனா ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. அப்படின்னு என்ன பாஸ்? நம்மள மாதிரி மிருகத்தை வெளியில வச்சு பூட்டுட்டு உள்ள விடாம உள்ள டிவியில மிருகத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறோம். அப்படியெல்லாம் பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு ஊரே சேர்ந்து என்ன தொடச்சு நாட்டாம விட்டு நாய் செத்து போச்சுன்னு சொன்னாங்க. நான் வாய்த்தவரி நாட்டாம நாய் செத்து போச்சாம்ல சொல்லிவிட்டேன். அதுக்கு சேர்ந்து மொத்தமா ஊரே சேர்ந்து பாப்பலா சுத்து போட்டு தேடுங்க, எங்கேயும் போயிடக்கூடாது. ஒரு இறக்கூட நம்மள விட்டுட்டு 4 நாள் ஆப்பட்டு கிடக்குறோம். நீ ரைட் சைடு பாரு, நீ லெப்ட் சைடு பாரு, நான் சென்ட்ரல பாக்குறேன். நீ கிளிப்ப சென்ட்ரல்ல நாங்க பார்த்து புடிச்சு கொடுத்தா அதை சேர்த்து தின்னுட்டு போவேன். அவ்வளவுதானே? நீயே நானே ஷோலிங்கர் மலையில ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்திட்டு இருந்தேன். இந்த ஆள் வந்து வாடா தம்பி உனக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வம்மா. சரி, இந்த ஆளை நம்பி வந்து பார்த்தா இங்க பேண்ட் ஷர்ட் தைச்சு போட்டு என்ன பிச்சை எடுக்க வச்சு இந்த நாயை வயிற்ற வளர்த்துக்கிறான்.
உன்னை சுத்தி சுத்தி எனக்கு கை கால் தான் வலிக்குது. இந்த நாயை சுத்தறதுக்கு பதிலாக நம்மள கிரிவலை சுத்திருந்தாலும் புண்ணியமாச்சும் கிடைச்சிருக்கோம். உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா கறி சோறு வைக்கிறேன் உங்க ஆத்தா மட்டை கழுவி எனக்கு பால் சோறு வைக்க சொல்லியிருப்பேன். நான் திங்கிறதே நீங்க மிச்சம் மீதி போட்ட அந்த 2 எலும்பு அது கூட கிடைக்கலன்னு நான் என்னடி பண்ணுவேன்? அட கடவுளே, எக்ஸ்ட்ரா 2 கோட்டர் வாங்கி வச்சிருந்தேன். இந்த குமார் பைய கேட்டான்னு பெரிய தாராள பழப்பு மாதிரி அள்ளி கொடுத்துட்டேன். இப்பதான் சொல்றாங்க இன்னைக்கு கடை இல்லைன்னு. அச்சோ, இப்போ போய் கேட்டா அப்படியே வச்சிருக்க போறான். இதுக்குத்தான் சொன்னாங்க தனக்கு மிஞ்சிதான் தாளம் தர்மம்னு. ஹலோட பாக்குமாரு, உன்னை பத்தி இப்பதான் பெருமையை பேசியிருந்தேன். ஒயின் சாப்பிட்டா அள்ளிட்டு வந்திருக்க. வா வா வா, பண்ணி என்னடா இது விண்கல் ஏதாவது உளுந்து போய், என்னடா இது ஏதோ பறக்குது திரும்பவும் உள்ளேயே போகுது. சிங்கமாவே இருந்தாலும் சிசிடிவி வச்சு பிடிப்பண்டா. நான் என்னைய யாருன்னு நினைச்சீங்க? பண்ணிடா.